இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. நான் இப்போ சொல்ல போகிறது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு அதிசயம், அற்புதம். அவரோட அபிஷேகத்தால் இன்றைக்கி நான் உங்கள் முன்னுக்கு நிற்கிறேன். இந்த சாட்சியை பகிர்ந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கல் முள் காடு மேடு இப்படியான ஒரு வாழ்க்கை. ரொம்ப மேக்கப் பண்ணுவேன். நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மாதிரி ரொம்ப மேக்கப் பண்ணுவேன். யார்கிட்டனாலும் பேசுவேன், யார்கிட்டனாலும் பழகுவேன். ஸோ அப்படியான இருந்த நண்பர்கள் அதிகம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி அப்பா அம்மாவோட நான் இருந்ததுக்கு கூட நண்பர்கள் அதிகம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் முதல் எங்களோட வீட்டில் சர்ச்சுக்கு போனது. ஸோ சர்ச்சுக்கு போனேன். அந்த நேரத்தில் வீட்டில் பிரச்சனை, அந்த நேரம் ஒரு 8-9 வயசு இருக்கும். சர்ச்சுக்கு போனேன். எங்களோட வீட்டில் பிரச்சனை, அம்மா அப்பா ரட்சிக்கப்படல, அவருக்கு கடவுளை பற்றி தெரியாது அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்க பரம்பரை இந்து, அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நான் சொல்கிற சாட்சி எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும், உங்களையும் கடவுள் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் ஒரு வல்லமையான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முன்கூட்டி இந்த சாட்சியை சொல்கிறேன். ஸோ என்னுடைய சாட்சி பெருசு, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அப்படியான காலங்களில் நான் சர்ச்சுக்கு போயிட்டு எங்களோட வீட்டில் விருப்பம் இல்லை. ஸோ இருந்தாலும் இப்போ எனக்கு வயசு 32 வயசு. நான் அப்போ 8-9 வயசுல சர்ச்சுக்கு போனேன். இப்போ என்னோடய வயசு 32. ஆனாலும் கூட இந்த 32 வயசு வந்தும் கூட நான் கடவுளை அறிஞ்சு கொள்ளலை. நான் வெளிநாடு போனேன், உழைக்கணும் அப்படின்ற உழைக்கிற ஆசையில் வெளிநாடு போனேன். வெளிநாடு போயிட்டு இங்கே ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட அது எனக்கு நிரந்தரமாக இல்லை. அந்த பணம் எனக்கிட்ட இருந்து இல்லாமல் போயிடுச்சு. அது கொண்டுட்டு வந்தது என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறார். நான் அவரை ருசி பார்க்குறேன். இதுக்கு பிறகு தான் நான் என்ன சொல்லணுன்ற ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கே வரப்போகிறேன். பாருங்கள், கேளுங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த வெளிநாடுலாம் போயிட்டு வந்ததுக்கு பிறகு எங்களுடைய ஊரில், அதாவது நான் இப்போ இருக்கிற ஒரு சிட்டி ஏரியாவில், நாங்கள் இருக்கிற கிராமத்தில், ஸோ அந்த ஒரு ஊரில் ஒரு அக்கா வெளிநாட்டில் இருக்கும்போது அவங்க என்னோட நல்ல பழக்கம் தான் கொண்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஸோ சின்ன வயசில் அவங்கள எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். பட் என்னோட வயசு கூட அவங்களுக்கு 43 அந்த மாதிரி வயசு இருக்கும். ஸோ அவங்க ஒரு கேன்சர் வியாதியில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ ஒரு 1 இயர் தான். ஸோ இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா வந்துட்டேன். ஸோ ஸ்ரீலங்கா வந்ததுக்கு பிறகு அம்மா அப்பாவோட தான் இருக்கணும். அந்த அம்மா அப்பாவோட இருக்க வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ அம்மா அப்பாவோட ஒரு 3 மாதம் அப்படி இருந்தேன். நவம்பர் வந்தேன். ஸோ மார்ச் வரைக்கும் இருந்தேன். பிப்ரவரி வரைக்கும் இருந்தேன். இருந்து எனக்கு பேய் பிடிச்சிருச்சு. அதாவது எனக்கு பிடிச்ச பேய் இந்த மாதம், இது ஏப்ரல், நான் அன்றைக்கி 2ஆம் தேதி இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை அற்புதம், என்னோட வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சது மார்ச் 28ஆம் தேதி. மார்ச் 28. நான் இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி நான் அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கிறேன். ஸோ இனிமேல் தான் ட்விட்டே இருக்குது, பாருங்க, கேளுங்க என்னோட சாட்சியை. ஸோ அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால், பேய் பிடிச்சிருச்சு. என்னோட பிரதர் ரொம்பவே அங்கே கொண்டு போயிட்டு மருந்தெடுக்க, இங்கே கொண்டு போயிட்டு மருந்தெடுக்க, கிட்டத்தட்ட அவன் கையிலேயே ஒரு 25,000 காசு செலவழிச்சிட்டான். எனக்கு சரியான விடுதலை கிடைக்கல. என்னுடைய சரீரத்துக்கு சரியான ஒரு சுகம் கிடைக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேயும் ஒரு சர்ச்சுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு கொஞ்சம் ரைட்டு ஓகே, பட் அது என்னை விட்டு போகலை. ஓகே நான் வந்தாச்சு. அதுக்கு பிறகு எங்களோட வீட்டிலேயே சொல்லிட்டாங்க, என்னோட சிஸ்டரும், என்னோட மூத்த சிஸ்டர், அவள் ரசிக்கப்பட்டு அவள் ஊழியை செஞ்சுக்கிறிக்காவ. ஸோ அவவும் அத்தானும் ஊருக்கு வந்த போது தான் எங்களோட அப்பா அம்மாவே கூட்டிகிட்டு போக சொல்லிட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு சேச்சிக்கே நீ விட்டுருந்த பிள்ளையன்னு சொல்லி நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன் எல்லாத்தையுமே. அந்த பிசாசு எனக்குள்ள நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். சாப்பாடுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன், எங்கள் அம்மாவை அடிச்சிருக்கேன், எங்கள் தம்பிக்கு ஏசிருக்கேன், வாயில் வர்றதெல்லாம் தூசணும், அந்த மாதிரியான அப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வெக்கம் தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாங்க, என்னையை என்னோட மூத்த அக்காவை தான், அவள் ரசிக்கப்பட்டு இப்போ 10 வருஷம் கிட்ட 10-11 வருஷமாச்சு. ஸோ அவங்க ஊழியம் செய்கிறாங்க ஒரு
இதில் சர்ச்சுக்குள்ளே. ஸோ அவளோட வந்ததுக்கு பிறகு நான் இங்கே சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு போயிட்டும் எனக்கு வந்து திருப்தியில் உடம்பு வலி. எனக்கு உடம்புன்னு சொன்னால் இந்த உடம்பெல்லாம் நான் தூங்கி 6 மாதம் நான் தூங்கி கடவுளேன்னு சொல்லி நான் அந்த கர்த்தருக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா என்னை அர்ப்பணித்து என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் மாதிரி ஒரு நல்லவர் யாருமே இல்லை. அவருக்கு பிறகுதான் எல்லாமே. அவர் மாதிரி அன்பு காட்டுறது, அவர் மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறது, அவர் மாதிரி எங்களுக்கு வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை. அவர் ஒருத்தர் மட்டும்தாங்க. நான் ரட்சிக்கப்படல. ஆனாலும் நான் சொல்கிறேன், அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவருக்காக என்னதனாலும் தூக்கி போட்டுடலாங்க. நமக்கு வேணாம். அவரை தவிர எதுவுமே இந்த பூமியில இல்லை. அவர் எல்லாமே கொடுப்பாரு. அவருக்கு சித்தம் இருந்தால் எல்லாமே கொடுப்பாரு. ஆமென். அவருக்கு சித்தம் இருந்தால் எல்லாமே கொடுப்பாரு. அப்போது நான் வந்து எங்களுக்கு இங்கே ஒரு சர்ச்சுக்கு போனோம், மாரநாதா சபைன்னு சொல்லி நாவட்குழி. ஸோ அங்கே போனால், அங்கே போய் இருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டர் தான் இருந்தார். அவர் தான் ஊழியம் செஞ்சுக்கிருக்காரு. ஆனால் அந்த சர்ச்சை கட்டின பாஸ்டர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கார். எனக்கு பேர் தெரியாது. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கார். பட் அவர் வந்து விசிட் ஒருட்டி இங்கே வந்திருந்தாங்க. வந்து ஒரு 2-3 கிழமை இங்கே நின்று இருந்தார். இந்த 3 கிழமையில வந்து அபிஷேக ஆராதனை எங்களுடைய சர்ச்சில் நடந்தது. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா ஆராதிப்பேன், துதிப்பேன், நல்லா பாட்டெல்லாம் படிப்பேன். ஜீசஸ் பாட்டுன்னு சொன்னால் என்னோட குரல் தான் வசதி இருக்கும், அந்த மாதிரி படிப்பேன், நல்லா படிப்பேன். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த அபிஷேக ஆராதனை நடக்கும்போது நான் அந்த அபிஷேக ஆராதனைக்கு வெளிக்கிட்டு போயிட்டேன். சரியா? அன்னைக்கு நான் வரலன்னு சொல்லிட்டேன். என் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வர முடியாது, எனக்கு வேறு வேலை ஒன்று இருக்குது. நான் போய் சொல்லிட்டேன், நான் வர முடியாதுக்கா, நான் வரல, நீ போ அப்படின்னு சொல்லி போட்டு அவள் போயிட்டு லேட்டாகி தான் நான் போனேன். அன்னைக்கு லேட்டாகி தான் நான் போனேன். விருப்பமே இல்லாமல் போனேன். விருப்பமே இல்லாமல்னு சொன்னால் நான் எப்பயுமே சர்ச் போனோன்னைக்கு நான் தான் ஃபஸ்ட்டு வெளிக்கிட்டு எல்லாத்துக்கும் கோல் அடிப்பேன். சர்ச்சுக்கு வரீங்களா, எல்லாத்துக்கும் கோல் அடிச்சுக்கணும். அன்னைக்கு எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேன். நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமர்ந்து கொண்டீரே. நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அருபவரே எனக்காக யாவையும் செய்து முடித்தீர். நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமர்ந்து கொண்டீரே. நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன். பிதா அதை பார்க்கிறே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன். பரமபிதா அதை பார்த்து கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக நினைப்பதற்கும் யாவையும் சுமர்ந்து கொண்டீரே. நன்றி
அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும்